எல்லோருக்கும் வணக்கம். மச்சான பாத்தீங்களா மலைவாழை தோப்புக்குள்ளே அந்த கரடிகளை யாராவது பாத்தீங்களா நண்பர்களே? அந்த கரடி இல்லைனாலும் நம்மளுக்கு போர் அடிக்குது. கரடிகளையே காணோம். நல்ல வேலை இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி. அந்த கரடி இது உள்ள வந்துருமோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை வீக்லி எக்ஸ்பைரியில வரல. ஆனா அடுத்த வாரம் மந்த்லி எக்ஸ்பைரி. அப்பக்கு இது கரடி வந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல நண்பர்களே. இந்த சமயத்துல வெட்டுக்கிளி போன்ற ஷேர்களை துரத்தி பிடிக்கிறதுல ஒரு தலைவலி அப்படின்றது ஒன்று இருக்கு. அதாவது சமீபத்தில் ஒரு 4 வெட்டுக்கிளி ஷேர்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம். வெட்டுக்கிளி ஷேர்கள் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள பறந்து பறந்து ஆடக்கூடிய ஷேர்கள். அந்த வகையில் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்றது 12 ஜூன் 8 நாளைக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது 8% அவன் பறக்க தகுதியானவனா இருந்தான். அதாவது இந்த இடத்துல இருந்தா அவனுடைய ஹையஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு வந்து தொட்டா மேபி 8% வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுல பாருங்க, இந்த இப்ப ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்ற ஷேர் இனி போய் தொட்டுட்டா. இனி என்ன பண்ணணும்? இந்த ஷேர்ல வாங்கி இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், யாராவது ஒருத்தர் இதை வித்து விட்டு மறுபடியும் போய் அடுத்த வெட்டுக்கிளி ஷேரை போய் கண்டுபிடிக்கணும். அதுதான் தலைவலி. அதனாலதான் நம்ம சாப்பிட்ட சோறுலாம் இனி ஜீரணம் ஆயிடும். இதுவே லாங் டேர்ம்ல ஏதாவது ஒரு பணத்தை போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் பணம் போட்டிருக்கேன், அதெல்லாம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல லாபம் வந்திருக்கு அப்படின்னா அதுல எந்த வேலையுமே நம்ம செய்யாமே சம்பாதிச்சிடலாம். இனி இந்த வெட்டுக்கிளி ஷேர் நீ என்ன பண்ணணும்? ஒரு உதாரணத்துக்கு நீ மறுபடியும் எந்தையாவது ஒரு ஷேர் தேடணும். ஒரு உதாரணத்துக்கு இண்டிகோ பெயிண்ட். இனி இந்த இண்டிகோ ஷேர்ல இது ஏதாவது ஒரு ட்ரேடிங் ரேஞ்ச் கிடைக்குமா? அப்படி ட்ரேடிங் ரேஞ்ச் கிடைச்சதுன்னா ஏதாவது ஒரு 4%. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1366 ரூபா இருக்கான். மேல் நோக்கி வந்தானா ஒரு 1463, ஒரு ஷேருக்கு 100 ரூபாய். அப்ப இந்த ஷேர் இது கரண்ட் ரேட்ல இருந்து எங்காவது ஒரு 7% ஏறுமா அப்படின்ற மாதிரி நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பல ஷேர்களுக்கெல்லாம் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். டாடா கெம்னு ஒரு ஷேர், அவனு இதே மாதிரி தான் ஒரு சைடு வேஸ்க்குள்ள வெட்டுக்கிளியா பறக்கக்கூடிய ஷேர் தான். அப்ப இவன் வந்து இந்த இடத்துல இருந்து எப்படியாவது சாமி மேல போய் இவனை தொடு, அதை போய் தொடும் பொழுது எங்காவது ஒரு 20% இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அப்புறம் சாமி கும்பிட்டு கொண்டிருக்கணும். அதுல எவனோ கும்பா கூட்டி நீட்டி படுத்துருவான். எஸ்ஜிஏன்னு ஒரு ஷேர், அது வந்து நம்ம பார்த்த ரேட்ல இருந்து கீழே தான் இறங்கி கிடக்கு. ஸோ இதுதான் இந்த வெட்டுக்கிளி ஷேர்களை பிடிச்சு விளையாடக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவலி. ஒருத்தருக்கு சிக்கன் பிடிக்கும், ஒருத்தருக்கு மட்டன் பிடிக்கும், ஒருத்தருக்கு வெஜிடேரியன் தான் பிடிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும். ஆக மொத்தம் இந்த வெட்டுக்கிளிகளை பிடிச்சு துரத்தக்கூடிய ஆட்களுக்கு இதுதான் மிகப்பெரிய தலைவலி. நண்பர்களே, ஜேஎம் ஃபினான்ஷியல் அப்படின்னு ஒரு ஷேர் இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படின்றத காமிச்சிருக்கான். தற்சமயத்துக்கு இந்த ஷேர் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் பவுண்ட்ல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்டை தாண்டிட்டானா தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் வரும். இல்லைன்னா என்ன ஆகுனா, இந்த ஷேர் மறுபடியும் கீழே விழுந்தான்னு வச்சுங்களேன், ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல நீ கீழே வந்தா தான் நான் வாங்குவேன், மேலே ஏறுற மாதிரி இருந்தா நீ ஏறிட்டு போ, எங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்புக்கு வந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு சந்தோஷம் வரும். நண்பர்களே, யாராவது இந்த மேப் மை இந்தியா அப்படின்ற ஷேர் வச்சிருக்கீங்களா? முதல்ல கையை கொடுங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல உங்களுக்கு 20% ஒரே வாவ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நண்பர்களே, 2 முக்கியமான விஷயம். இந்த ஆர்சிஎஃப் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு மட்டுமே 20%. கடந்த ஒரு மாசத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா 50% லாபங்க. 50% லாபம். கடந்த ஒரு வருஷத்துல என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, கீழே நீட்டி படுத்திருந்தான். 178 ரூபா இருந்த ஷேர் வெறும் 120 ரூபாயில வந்து படுத்து கிடந்தது. இப்போ ஒரு ஷேருக்கு ஆல்மோஸ்ட் 100 ரூபாய் ஏறி இருக்கான். அவன் மட்டும் இல்ல, வேறு சில ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, நேஷனல் ஃபெர்டிலைசர்ஸ் அவன் 20% ஏறி இருக்கான். அதே மாதிரி ஃபேக்ட் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் ட்ராங்கூர் அவனும் 20% ஏறி இருக்கான். சம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் அவன் 19%. சுகர் ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அவனுங்களை ஏறி இருப்பான். அப்ப இதுல இருந்து என்ன அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க நல்ல கீழே இறங்கி படுத்து கிடக்கக்கூடிய செக்டர், ஒரு சைக்கிளிக்கல் செக்டர், சுகர் செக்டர் ஆகட்டும், அதே மாதிரி இந்த ஃபெர்டிலைசர் செக்டர் ஆகட்டும், வருஷத்துல எப்பாவது ஒரு தடவை அப்பப்ப திடீர்னு அவனுக்கு மொமெண்டம் வரும்பொழுது நல்ல ஒரு லாபம் அப்படின்ற சம்பாரிச்சு கொடுப்பான். அப்ப இதெல்லாம் குறி வச்சு பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். எப்படா இவன் கீழே இறங்குவான்னு நம்ம ஒரு வாட்ச் லிஸ்ட் போட்டு வச்சு கீழே வரும்பொழுது பிடிச்சி லாபத்தை புக் பண்ணிட்டு வரணும். அட கடவுளே, நான் நீ எப்பவுமே இந்த 4-5 நாள் இந்த பக்கம் நான் வரைஞ்சுக்கிட்டே இருக்கேன், அது கண்ணுக்கே தெரியறது இல்லை போல. சரி, ஓகே, அப்ப நம்ம இனிமேல் இந்த பக்கம் வரையணும். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கக்கூடாதே அப்படின்ற மாதிரி அப்பப்ப ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள கல் எடுத்து விடக்கூடிய விஷயத்தை பண்ணக்கூடிய ஷேர் பிரைஸ் தான் இந்த ஆக்சென்சர் அப்படின்ற கம்பெனி. இப்போ கூட சமீபத்தில் நிறைய முறை அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் விடும்பொழுது அவங்களுடைய கைடன்ஸை குறைச்சு விட்டு இனி எதிர்காலமே சூன்யமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கைடன்ஸை குறைச்சிக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த ஆக்சென்சர்.
இப்படி இவங்க அவங்களுடைய ரெவென்யூவை ஃபோர்காஸ்ட்டை வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் ஐடி ரிலேட்டடான பங்குகள் எகிரவே மாட்டேங்கிறான். எங்களை எவ்வளோ தடவை நீ செஞ்சு விட முடியுமோ அவ்வளோ தடவை நீ எங்களை செஞ்சு விடு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆக்சென்சரினுடைய ஒவ்வொரு ரிசல்ட்டும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு சுமாரான ஆதரவு தான் தருது. நண்பர்களே, தற்சமயத்துக்கு குறுகிய காலில் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிவகையில் ஒரு 2 ஐபிஓக்கள் இவங்கெல்லாம் மொத்தம் ஒரு 7-8 நாளுக்குள்ளேயே லிஸ்டிங் வந்துடும். அந்த வகையில் 2 ஐபிஓக்கள் இப்போதைக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுலேயும் இந்த அக்மி ஃபின்ட்ரேட் இந்தியா ஐபிஓ அப்படின்றதுனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு ஷேர் விற்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் 11 பேர் போட்டி போடுறாங்க. அதே மாதிரி இந்த டிஇஇ டெவலப்மெண்ட் என்ஜினியர்ஸ் ஐபிஓ அதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவங்களும் ஒரு ஷேர் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் போட்டி விடுறாங்க. இது டே 2 நிலவரம். நாளையோட இந்த ஐபிஓ எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ தற்சமயம் வரைக்கும் இந்த 2 ஐபிஓக்களுக்குமே அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸும் சாதகமாக தான் இருக்குது, கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் சாதகமாக தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் தற்சமயத்துக்கு அந்த டேட்டாக்களின் படி ஓரளவுக்கு பரவாயில்ல, குட் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கானுங்க. இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம அன்றைக்கே பார்த்துட்டோம். என்னென்ன நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் தற்போதைக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் இந்த சுந்தரம் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட் அப்படின்றதனுடைய டேட் நேத்தோட முடிஞ்சிருச்சு. நண்பர்கள், இந்த சமயத்தில் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய சில ஷேர்கள்லாம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்னு ஒரு ஷேர், ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்னு ஒரு ஷேர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிரா ஸ்டீம்லெஸ் அப்படின்ற கம்பெனி வந்து ஸ்டீல் செக்டர் ஓரியன்டாக இருக்குது. அவங்களுக்கு கடனே கிடையாது. ஆனால் இந்த ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து இது பாம்பேல நல்லா ஃபேமஸ். மெயின்லேண்ட் சைனா அப்படின்ற ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்ற கம்பெனி நல்ல லாபம் பண்ணக்கூடிய கம்பெனி. 1000 கோடிக்கெல்லாம் லாபம் பண்ணுறான்னா இப்போ அவன்லாம் சின்ன ஆளா? அதே மாதிரி இந்த ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட் அப்படின்றவங்க ரொம்ப சுமாரான லாபத்தில் தான் இருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் முதலீட்டாளர்களில் பெரிய அளவில் ஒன்றும் விஷயம் இல்லை. ஆனால் அதே சமயம் மகாராஷ்டிரா சீம்லெஸில் போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எஃப்ஐஸ் எல்லாம் வந்து ஒரு காலத்தில் இவன் மேலே நம்பிக்கையே இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தா 12% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போன வருஷத்துல 3%, 1% இருந்தவங்க இப்போ 12% ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2 ஷேருமே கொஞ்சம் ஸ்லோ மூவிங்கான ஷேர் தான். அதில் இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்ற ஷேர் சப்போர்ட்டில் இருக்குது. ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது 1000 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இந்த ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட் ஷேர் வந்து இவனும் சப்போர்ட்டில் தான் இருக்கான். பட் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த 2 ஷேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நல்லா தான் இருக்கான். இவன் ஒன்றும் மோசமெல்லாம் கிடையாது டெக்னிக்கலி. ஸோ அடுத்த 6 மாதத்துல இவன் மேலே ஒரு 300 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்லோ மூவிங் ஸ்டாக்லையும் என்கிட்ட ஒரு 2000 ரூபா தான் பணம் இருக்குன்னா நான் ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா சீம்லெஸ் ஷேரை தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஒருவேளை என்கிட்ட லாரியில் பணம் இருந்துன்னா வேணா நான் இந்த 2ஐயும் வாங்கி பார்க்கலாமான்னு பார்ப்பேன். நண்பர்களே, ஒரு 5 புல்லிஷ் மொமெண்டம்ல இருக்கக்கூடிய ஷேர்கள் இருக்கு. ஆனால் எனக்கு எதுவுமே என் கண்ணுக்கு, அதாவது இந்த பிஎல் ஷேர் அப்படின்றது புல்லிஷ் மொமெண்டம்ல தான் இருக்கு. ஆனால் யாராவது நம்புவாங்களா? 2-3 வருஷமாவே அவன் புல்லிஷ் மொமெண்டம் மாதிரி காமிப்பான், அப்புறம் போய் நீட்டி படுத்துருவான். ஸோ அவனுடைய பேக்ரவுண்ட் செக் ஷேர் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவனில் உடன்பாடே இல்லை. அதே மாதிரி இந்த அவலான் டெக்னாலஜி அப்படின்றத நான் எடுத்து பார்த்தோன்னா அதில் பெருசாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி கிடையாது. அதே மாதிரி இந்த எம்டாட் டெக்ல எடுத்து பார்த்தோம்னா எஃப்ஐஸ் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் டிஐஸ் அவங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓரளவுக்கு நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடிய பங்குகளில் நான் எதை யோசிப்பேன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஓட்டு இந்த நைக்கா அப்படின்ற ஷேருக்கும் அதே மாதிரி இந்த குளோபல் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற ஷேருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். இந்த நைக்கா பை லக் அவனுடைய பழைய ரேட்டை வந்து தொடாட்டி பரவாயில்ல, ஒரு 200 ரூபா அல்லது 250 ரூபா வந்தாலும் சந்தோஷம்தான். இந்த குளோபல் ஸ்பிரிட்ஸ் அவனுடைய பழைய ரேட் 1700 ரூபாயெல்லாம் வர வேண்டாம். இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு 1000 ரூபா வந்தால் கூட ரொம்ப சந்தோஷம்தான். உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க? இந்த 5மே உருப்படாமல் போயிடுமா, இல்லை அந்த 5ல் எவனாவது ஒருத்தர் மேலே எதிர்காலத்தில் வருவான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. இந்த சூரிய ரோஷினின்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஷேர் தற்சமயத்துக்கு ஏறு முகத்தில் தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்து அவனுடைய பழைய கையை தொட்டால் பரவாயில்ல. நீங்கள் எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறீங்களா? இருக்கியா? நீங்கள் எல்லாரும் வாய் மேலே விரல வைக்கிற மாதிரி நான் ஒரு நாள் ஏறி காட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த எஸ்பிஐ கார்டு ஷேர் சொன்னுச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நாம் என்ன வேண்டாம்னா சொல்லிட போகிறோம்? நீ வா சாமி, யார் உன்னை வேண்டாங்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிப்போம். ஸோ இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் அப்படின்ற ஷேர் தொடர்ந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ் மொமெண்டம்லேயே இருக்கான். மறுபடியும் 640 கீழே போவானோன்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். போகாமல் ஒரே இடத்துல தான் நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். மேலே ஏறி வந்துச்சுன்னா சந்தோஷம்தான். நண்பர்களே, இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் வேற லெவலில்
ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து 0.22% தான் ஏறி இருக்கு. மார்க்கெட் ஸ்டெபிளைஸாக இருக்கிறதுனால தான் மிட் கேப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து, அதாவது மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து 1% பக்கம் ஏறி இருக்கான். இவன் பரவாயில்ல, ஸ்மால் கேப்பை எடுத்து பாருங்க, அவனு வந்து என்ன பண்ணியிருக்கான், நிஃப்டி 50 லார்ஜ் கேப் இண்டெக்ஸை விட நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் அவன் எல்லாத்தையும் விட சூப்பராக பண்ணியிருக்கான், 1.5% ஏறி இருக்கான். ஸோ தற்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் கரடியிலேயே காணோம். கரடிகள் இருந்ததுன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாக நிற்பா, மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்லாம் அடி தொங்க விட்டுருப்பாங்க. கரடிகள் கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் இல்லாதனால இவனுங்கெல்லாம் எகிரி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நண்பர்களே, ஒரு 2 ஷேர் பார்த்துட்டு இருந்த, கிரைசில்னு ஒரு ஷேர், எஸ்டிஎல் டெக்னு ஒரு ஷேர். இந்த 2 ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஃபாலை பார்த்து நீங்கள் நொந்து போயிருப்பீங்க. கிரைசில்னுடைய ஃபால் 5250 ரூபாயிலிருந்து கீழே இறங்கி 4156 ட்ரேட் ஆயிருக்கான். தற்சமயத்துக்கு ஒரு சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த எஸ்டிஎல் டெக் அப்படின்ற ஷேரும் மிகப்பெரிய ஒரு சரிவு, 300 ரூபாயிலிருந்து 136. ஆனால் இந்த ஷேருக்கு என்ன ஒரு தகுதி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு ட்ரெண்டிங் கிளியாக மாறி பறக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இவனுடைய கடந்த காலத்தில் இருக்குது. அப்போ ஒரு வருஷமோ அல்லது 2 வருஷமோ கழித்து பார்க்கும் பொழுது இவன் ஒரு 300 ரூபா வந்துட்டான்னா ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 நியூஸ் பார்க்க போகிறோம். இந்த சன் ஃபார்மா அப்படின்ற ஷேர்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டான ஷேர். அந்த ஷேர் உங்களுக்கு எவ்வளவு இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தினுடைய ஹையிலிருந்து ஆல்மோஸ்ட் 10% இறங்கியிருக்கு. இதனுடைய ஹையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1650 ரூபா வரைக்கும் இருந்திருக்கான். இப்போ 1477. இது போன்ற நல்ல நல்ல ஷேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இறங்குறதே ரொம்ப ரேர். அப்போ இவன் ஆல்ரெடி 10% இறங்கியிருக்கான். இதெல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு 20% இறங்கும் பொழுதோ அல்லது 40% இறங்கும் பொழுதோ வெரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டியாக கீழே இறங்கி வரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த மோஸ்ட்சிப் டெக்னாலஜிஸ், இந்த செமிகண்டக்டர் சம்பந்தமாக பெரிய அளவு யாருமே இல்லை. டாடா குரூப்பில் ஒரு ஷேர் இருக்குது, ஆனால் அது ஷேர் மார்க்கெட்டில் இல்லை. வேதாந்தாலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களுடைய ஃபேப்ரிகேஷன் யூனிட் இன்னும் போடல. இந்த மாதிரி பெரிய ஆளுங்க வந்து செமிகண்டக்டரில் இல்லாத போது இட்ஸ் அ ஜோக் அப்படின்ற மாதிரி மோஸ்ட்சிப் டெக்னாலஜி செமிகண்டக்டரில் இருக்குது. அவங்களுடைய ஸ்டாக் பிஇ போய் எடுத்து பார்த்தா 565 இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியினுடைய பிஏ வந்து 31 இருக்கணும். அப்படின்னா இது எவ்வளவு எக்ஸ்பென்சிவாக இருக்குது பாருங்க. அதே மாதிரி இன்ட்ரென்சிக் வேல்யூ, இவங்களுடைய ஃபியூச்சர் ஆர்டரு, இவங்களுடைய ஃபியூச்சர் பேஸ்டு டேட்டா ப்ளஸ் கரண்ட் டேட்டா எல்லா டேட்டாவும் போட்டு பார்த்தாலும் இது வந்து ஒரு 19 ரூபா இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்குது. அவனுடைய பிஎன்எல் எடுத்து பார்த்தாலும் சமீபத்தில் ஒரு நல்ல பிஎன்எல் தான். இதுக்கு முன்னாடி லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தது, இப்போ ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது. ஆனால் அதனுடைய ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஒரே வருஷத்தில் 80 ரூபா இருந்த ஷேர் 300 ரூபாயா வந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் முதலீட்டாளர்களில் டிஐஎஸ் பெருசாக யாருமே இல்லை. எஃப்ஐஎஸ் வந்து கடந்த ஒரு வருஷத்தில் வந்து அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2.80 ஒரு சுமாராக போட்டு வச்சுருக்காங்க. பட் டிஐஎஸ் வந்து இதில் பெருசாக இல்லை. அதனால் இது போன்ற ஸ்டாக்குகள்லாம் எப்படி சம்மந்தமே இருக்காது. இதெல்லாம் வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி வாங்கி அதை ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி தான் இதை ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, யாராவது பாம்பேயில் இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, அங்கே வேலை வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக போகுது. எதனாலன்னா வாதவன் போர்ட் அப்படின்னு ஒன்று, அதாவது பாம்பே பக்கத்தில் ஒரு போர்ட்டை வந்து ஆல்மோஸ்ட் 76,000 கோடி போட்டு நம்ம கவர்மெண்ட் அதை வந்து ஆல் வெதர் போர்ட்டாக மாற்றுது. அப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே எல்லாருமே போய் தேடி பார்த்தோம், ஒருவேளை அதானி போட்டு வந்ததுன்னா நம்மளுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் தான் நம்ம நினச்சோம். அது மாதிரி நிறைய போர்ட்டு கம்பெனிஸ் இருக்குது. ஏதாவது ஒரு போர்ட்டு வந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லாமல் வேற ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் இந்த போர்ட்டை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மகாராஷ்டிராவில் வேலை வாய்ப்பு அப்படின்றது இந்த போர்ட்டு பெருசாக பண்ணுறதுனால வருது. நண்பர்களே, பஜாஜ் ஃபின்சர்வில் நியூஸ் இருக்குது, அவங்க இந்த மாதிரி 1 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நான் அதையும் கவனிக்கல. என்னுடைய நோக்கமெல்லாம் குறிக்கோள்லாம் இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் மேலேயே தான் இருக்குது. இவன்லாம் வெடிச்சு செதறி மேலே வந்தான்னா நிற்காம நல்லா ஃபாஸ்ட்டாக ஏறக்கூடிய ஆள் தான். அவன் ஒரு மாதிரி சப்போர்ட் எடுத்து மேலே வந்துட்டான். இருந்தாலும் ஏன் வெடிச்சு செதறி 8000 ரூபாயை தொட மாட்டேங்கிறான் அப்படின்றது ரொம்பவுமே ஆர்வமாக இருக்கேன் நான். அதே மாதிரி இந்த டாடா ஸ்டீலு எப்படா வந்து 200 ரூபாயை தொடுவான் அப்படின்ற மாதிரி காத்து கிடந்துட்டு இருக்கேன். அதில் ஒரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இதனோட எக்ஸன் ரெக்கார்ட் டேட். ஸோ அந்த சமயத்தில் இவங்க எவ்வளோ ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா 3.60 ரூபா, ரொம்ப நல்ல டிவிடெண்ட். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.